அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நட்புடன் நடராஜன். ஒரு மன்னர் சிறப்பான முறையில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் கடவுள் மேலே மிகுந்த பாசத்தோடு இருந்தார். ஒரு நாள் கடவுள்கிட்ட நான் உங்களை தரிசிக்கணும் போல இருக்குன்னு வேண்டினார். அப்போ கடவுள் மன்னர் முன்னாடி காட்சி புரிந்தார். அப்போ மன்னர் கேட்டார், எனக்கு மட்டும் கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் என் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டினார். அப்போ கடவுள் என்ன சொன்னார், யார் யார் எது மேலே ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ நீங்கள் என்னை வேண்டுனீங்க, நான் வந்துட்டேன், எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னாராம். இல்லை எங்கள் நாட்டு மக்களும் உங்கள் மீது அதிக ஆர்வமாக இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னாராம். சரி, அப்போ நாளைக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற மலை உச்சிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, நான் காட்சி தரேன்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டார். உடனே மன்னர் ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் இதுமாரி கடவுள் காட்சி புரிகிறாரு, எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஊர் மக்களோட இவர், அவரோட மனைவி, மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து மலை மேலே போயிட்டு இருக்காங்க. மலையில் ஏறி கொஞ்சம் தூரம் போகிறப்ப ஒரே வெள்ளி பிஸ்கெட்டாக கிடந்துச்சான். மக்கள் பார்த்தோன்னா, ஐயோ என்னடா வெள்ளியாக கிடக்குன்னு சொல்லிட்டு பாதி பேர் அதை அள்ளிட்டு கீழே வந்துட்டாங்க. அதை தாண்டி போனாங்க. மீதி கொஞ்சம் பேர் அவங்க கூடயே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரே தங்க பிஸ்கெட்டாக கிடந்துச்சு. அதை பார்த்தோன்னா இன்னும் மீதி இருந்த மக்களும் அதை அள்ளிக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. மன்னர் சொன்னார, மேலே கடவுள் இருக்காரு, பார்த்துட்டு வரலான்னு சொன்னதுக்கு யாரும் கேட்காம பாதியோட வந்துட்டாங்க. மன்னர், மந்திரியார், மனைவி மட்டும் மேலே போயிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போன உடனே வைரம், பவழம் இப்படியாக கிடந்துச்சு. அங்கே இருந்த மந்திரிமார்கள், அவரோட மனைவி எல்லாரும் அதையும் எடுத்துட்டு எனக்கு இது போறன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. கடவுளை பார்க்கலான்னு மன்னர் சொல்லியும் எவ்வளவோ கேட்காம எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. கடைசியா மன்னர் மட்டும் மேலே ஏறி போனார். அப்ப கடவுள் சொன்னாரு, நான் தான் சொன்னேன்ல, யார் யாருக்கு எது எது தேவையோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்க எதிர்பார்த்தீங்க, உங்க முன்னாடி நான் தோணுனேன். மற்றவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு வாழ்க்கையில கடவுளை பார்க்குற ஆசை இல்லை. அதனால யார் யார் எது எது தேவையோ அதில் முழு ஈடுபாட்டோடு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொன்னார். நன்றி, வணக்கம்.